தேன்மதி சரவணன். நான் வந்து நிபவ்துபால் பிகேஆர் சாபாங்கில் வந்து இது தற்சமயம் வந்து ஏஜிகேவாக இருக்கேன். அண்டர் வைபி பிரித்திபால் கூட இருக்கோம் நாங்கள். ஸோ நான் ஒன்று கேட்டுக்கிறேன் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க போகிறோம். இதுதான் முதல் முறை வந்து சின்னம்பக்கம் வட்டாரத்தில் வந்து இடைத்தேர்தல் வருது. ஸோ இது முக்கியமான ஒரு என்னன்னா, நம்மளோட பிரச்சனைகளை வந்து நடப்பு அரசாங்கமான பக்கத்தா நாரப்பால் தான் ரொம்ப கவனிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மாநிலம் வந்து அந்த பக்கத்தா நாரப்பாலில் நம்ம இருக்கோம். ஸோ மாநிலம் வந்து நிறைய வந்து செய்கிறாங்க இறங்கி. ஸோ அந்த அரசாங்கத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம முக்கியமாக இந்தியர்களுக்கு என்ன தேவைப்படுது, இந்தியர்களுக்கு நமக்கு வந்து இப்போ தமிழ் பள்ளி பிரச்சனை, கோயில் பிரச்சனை, வீடு அமைப்பு திட்டம், அது ரொம்ப முக்கியம். அது வந்து மாநில அரசாங்கம் தான் அதை எடுத்து செய்கிறாங்க. வீடு அமைப்பு திட்டம் இப்போ சுங்கக்கிச்சில் எஸ்டேட்டில் வீடு கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சுங்கப்பக்கம் வட்டாரத்தை சேர்ந்தது. அப்புறம் மக்காசுவா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வீடு பிரச்சனை நிறைய இருக்குது. அப்புறம் நம்மளோட வந்து என்னன்னா, நம்மளோட சமூக நல பிரிவுலேயும் நம்ம நிறைய செய்கிறோம். சமூக நலப்பிரிவு மாநிலத்தில் நிறைய வந்து உதவிகள் இருக்குது நமக்கு. இப்போ வந்து ஒரு தடித்து வரும் தாய்மார்களுக்கு ஒரு வர்க்க மாசுன்னு சொல்லுவாங்க, அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உள்ள சிஸ்டம்மு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த அரசாங்கத்தை நம்ம ஆதரிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஜெயிச்சு பிரிக்கத்தனில் ஜெயிச்சார். அவர் எந்த இடத்துலையும் அவர் போய் இறங்கலை. ஏன்னா நிறைய பேர் எங்களை கால் பண்ணி கேட்டாங்க, எங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க முடியலன்னு அவங்க கேட்கும்போது, அப்போ இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த வேட்பாளர் யார் நிற்றாலும் பக்கத்தை நடப்பால கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.